வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குரு மங்கள யோகமாகப்பட்டது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஒரு முழுமையான பலனை கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டவர் மாத கிரகம், அதாவது 1.5 மாதத்திற்கு ஒரு வாட்டி அந்த ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சி ஆகிட்டே இருப்பார். இந்த செவ்வாய் கிரகமாகப்பட்டது அந்த மகர ராசியிலிருந்து குரு பகவானை 4ஆம் பார்வையாக கேந்திர பார்வையாக குரு பகவானை பார்வையிடுகிறார். இந்த 4ஆம் பார்வையாகப்பட்டது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான பலனை கொடுக்க போகுதுன்னு சொல்லணும். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை பார்க்கும்போது அந்த சுப பலன்கள் முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதை பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும். அடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் அடுத்து ஜோதிட ரீதியாகவும் ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல்களும் ஒவ்வொரு பதிவுலையும் இருக்கும். அதை நீங்கள் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். இதற்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் இது நாள் வரைக்கும் தனித்த குருவாக இல்லாமல் ஒரு வக்ர கிரகத்தோடு சேர்ந்திருந்தார். அடுத்து பார்த்திங்கன்னா குரு வக்ரமாகவே இருந்தார். அதனால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி ஆகியும் எந்த விதமான ஒரு நற்பலன்களையும் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். மிதுன ராசி அன்பர்கள் ஏற்கனவே அஷ்டம சனியின் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. தொழில் ரீதியாகவும் சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பம் ரீதியாகவும் சரி, ஒரு வேலை பார்க்குற மிதுன ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, மிகுந்த ஒரு அவமானங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருந்தாலும் எப்போதுமே மிதுன ராசி அன்பர்கள் ஒரு தன்னுடைய வேலையை எளிதாக முடிக்கக்கூடியவர்கள், எதுலேயுமே ஒரு மிக சிறப்பான வேலையை செய்பவர்கள்னு பார்த்தோம்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். இவர்கள்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட் பார்த்திங்கன்னா எந்த அன்பர்கள் கிட்டையும் இருக்காது. இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான் தனித்த ஒரு திறமையோட, எப்படி நம்ம இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் குருன்னு சொன்னாலே எல்லோருக்குமே ஒரு மிகுந்த ஆனந்தமாக இருக்கும். குரு பார்வை வந்தால் கல்யாணம், குரு பார்த்தா குழந்தை பிறக்க போகுது, இப்படி அந்த குருவை எதிர்பார்த்து தான் எல்லா ஜாதகங்களும் எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த மிதுன ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா தனித்த ஒரு திறமையோடு இருப்பவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான். புதன்றவர் பார்த்திங்கன்னா அறிவு திறமை, ஞானம், புத்தி கூர்மை, எல்லாத்துலேயுமே ஒரு காதல் வயப்படுகிறவங்க, எல்லாரிடமும் பாசமாக இருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை மெழுகாக கரைத்து கொண்டு மற்றவர்களிடம் பாசத்தை அதிகமாக வைத்து அதனால் நிறைய ஏமாறக்கூடியவர்கள்னு சொல்லலாம் இந்த மிதுன ராசி அன்பர்களை. இப்படிப்பட்டு தான் இவர்கள் இந்த வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு நியதி மாதிரி இவர்கள் எல்லோரிடமும் நம்பி ஏமாறக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டவர் அந்த 8ஆம் இடத்துல இருக்கிறார். மேடம், செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது எங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறாரு? இதில் குருமங்கள யோகம்னு வேற சொல்கிறீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்குமா, நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த மறைவு ஸ்தானத்தில்
சுப கிரகம் இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த செவ்வாயின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாவ கிரகம். அந்த பாவ கிரகம் அந்த 8ஆம் இடத்துல இருக்கும்போது மிகுந்த நற்பலன்களை தான் கொடுக்க போகிறார். செவ்வாய் மறைந்தாலும் உங்களுக்கு அந்த அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா குரு மேலே பார்க்கிறார். ஒரு சுப கிரகம் மேலே பார்க்கும்போது உங்களுடைய துணிச்சலும் போராட்டமும் வெளிவரக்கூடிய நாட்களாக தான் இந்த 40 நாட்கள் இருக்க போகுது. இந்த 40 நாட்களில் நீங்கள் தொழிலில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வெற்றிப்படியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தை ஒவ்வொரு முயற்சியும் வைக்கிறீங்கன்னா அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி தான் இருக்குமே தவிர அதில் தோல்வி என்பதே இருக்காது. இந்த காலகட்டத்தில் கடந்த காலத்துலலாம் ஒரு படி எடுத்து வைத்தீங்கன்னா 4 படி சறுக்கும். என்னடா இது, நம்ம இது ஒரு முயற்சியே செய்திருக்க வேண்டாமோ, இதில் ஒரு நல்ல ஒரு பலனை எதிர்பார்த்தோம், நல்ல வருமானம் வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இதில் நம்ம எதிர்பார்த்த அளவு வரல, அந்த எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு கடன் தான் வந்தது அந்த தொழிலில் இருந்து. இப்படி இந்த மிதுன ராசி அன்பர்கள் தொழில் மூலமாக மிகுந்த எதிர்பார்ப்பு வைத்து அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் உங்களுக்கு ஒரு கடனில் அவமானப்பட்டோ இல்லை ஒரு வருமானம் இல்லாமல் அவமானப்பட்டோ அசிங்கப்பட்டோ நீங்கள் கடந்த காலத்துலலாம் இருப்பீங்க மிதுன ராசி அன்பர்கள். இது எல்லாமே ஒரு நிறைவு, அதாவது ஒரு முழுமையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நேரமாக தான் இந்த 40 நாட்கள் இருக்க போகுது. இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருந்த அளவுக்கு அதிகமான வளர்ச்சி. எப்படி அந்த ஒரு செவ்வாய் துணிச்சலும் போராட்டமும் இருக்குதோ அதே மாதிரி உங்களுடைய முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு துணிச்சல் இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும், ஒரு அதிதீவிரமான ஒரு முயற்சி இருக்கும். அந்த முயற்சி இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அந்த வெற்றி பெறுவதற்கு யார் உறுதுணையாக இருக்க போகிறார்? அந்த குரு பகவான் உறுதுணையாக இருக்க போகிறார். அந்த குரு பகவான் உறுதுணையாக இருக்கும்போது அந்த தொழிலில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்க போகுது. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே, நீங்கள் பட்ட துயரங்கள் எல்லாமே, உங்களுக்கு தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த தொழிலில் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு நிறைய கடன் வந்துருச்சு. கடந்த 2 வருடத்தில் அந்த கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு முயற்சியாக செய்கிறீங்க. இது செஞ்சால் இன்னைக்கு சரியாயிடும், இது செஞ்சால் சரியாயிடும் அப்படின்னு ஒவ்வொரு முயற்சியாக செய்துட்டு இருக்கும்போது அந்த முயற்சியில் உங்களுக்கு தோல்வி வர்றதுனால ஒரு மனம் தளர்வது ஏற்படுது. உங்களுக்கு மனம் தளரும் போது இதெல்லாம் செஞ்சால் நமக்கு என்ன, இப்போது ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை, நம்ம வாழ்க்கை இப்படியே அழிந்து போகுது அப்படின்னு நினச்சி உங்களுடைய வேதனைகள் தான் அதிகமானதே தவிர அந்த வேதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரமாக தான் இந்த 40 நாட்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அதே சமயத்தில் ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஆன்லைன் மார்க்கெட்டிங் இப்போ எல்லாமே ஆன்லைன் போயாச்சு. உங்களுக்கு ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலை விளம்பரப்படுத்தணும். இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுடைய தொழிலை விளம்பரப்படுத்த வேண்டும். விளம்பரப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த தொழிலை நீங்கள் வெற்றியை தவிர வேறு எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு இந்த நாட்களில் 40 நாட்களில் இருக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேலை செய்துட்டு இருக்கிற இந்த மிதுன ராசி அன்பர்கள் தன்னுடைய சொந்த வீடு, தன்னுடைய சொந்த இடம், அம்மா அப்பா கணவன் மனைவி இப்படி குடும்பத்தை பிரிந்து இன்னொரு இடத்துல போய் வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் அந்த வேலையினால் மிகுந்த வேதனை, அப்படியே வேலையில் நிம்மதி இருந்தாலும் திடீர்னு நீங்கள் வேலையை இழக்கக்கூடிய நேரமாக தான் கடந்த காலத்தில் இருந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய அந்த செவ்வாயாகப்பட்டவர் 6ஆம் வீட்டுக்குரியவர், ருணரோக சத்ருஸ்தானாதிபதி. அந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதி இப்போ மகரத்தில் உச்சம் பெற்றிருக்கார். உச்சம் பெறும்போது உங்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த தொழிலில்
அப்படி ஒரு நல்ல ஒரு வருமானம் வருவதற்கும், எப்படி யாரால நீங்கள் அந்த ஒரு வேலையில் அவமானப்பட்டீங்களோ, அந்த யாரால உங்களை யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ அவர்கள் முன்னாடி நீங்கள் ஒரு விஸ்வரூபம் எடுப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக தான் அவர் அந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உச்சமாக இருந்த அந்த குரு பகவானை பார்க்கும்போது அந்த வேலையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விவரித்து சொல்லவே முடியாது. நிறைய வளர்ச்சி, எதிர்பாராத வளர்ச்சின்னு தான் சொல்லணும். அந்த அதிர்ஷ்டம் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கிற அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த வீடு தேடி வரப்போகுது இந்த அதிர்ஷ்டம். இந்த குருமங்கள யோகமாக இந்த 40 நாட்கள் உங்க கூடயே இந்த அதிர்ஷ்டம் பயணிக்க போகுது. இந்த பயணிக்கும் போது உங்களுக்கு எல்லா தேவைகளும் நிறைவேறக்கூடிய நாட்களாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு செல்லணும் ட்ரை பண்ணுறீங்க, எனக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், இல்லை எனக்கு வெளியூரில் என்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து, ஏன்னா நானும் என்னுடைய குடும்பமும் பிரிந்து இருக்கிறோம், நாங்கள் இருவரும் சேர்ந்து அங்கே செட்டில் ஆகலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தாராளமாக இந்த 40 நாட்களில் அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு அந்த 40 நாட்கள் என்ன, அந்த பிப்ரவரி ஜனவரி கடைசி வாரத்திலிருந்தே உங்களுக்கு அந்த வெளிநாடு செல்வதற்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே கடகடன்னு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லை, நான் ரொம்ப அவஸ்தைப்படுறேன், என்னுடைய இந்த எனக்கு வேலையில் செட்டில் ஆயாச்சு, இல்லை நான் தொழில் நல்லா பண்ணுறேன், பல கோடி ரூபாய் வருமானம் வச்சுருக்கிறேன், ஆனாலும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத எவ்வளவோ செல்வந்தராக இருக்கலாம், இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஒரு இடத்துல இருக்கும்போது தான் அவர்களுடைய வறுமை அவர்களுக்கு தெரிய வரும். எவ்வளவோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட அந்த குழந்தை பாக்கியம்ன்றது மிகப்பெரிய கோடிக்கணக்கான ஒரு சொத்துக்கு அது ஒரு நிகரான ஒரு சொத்து. அந்த குழந்தை பாக்கியம்ன்ற சொத்து எனக்கு கிடைக்கல. இதனால் வரைக்கும் நான் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்றுட்டேன், ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அருமையான குழந்தை பேர் கிடைப்பதற்கும், அடுத்து தத்து எடுக்கலான்னு நினைக்கிறேன், எனக்கு மருத்துவர் குழந்தையே கிடையாதுன்னு சொல்லிட்டார், குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, தத்து எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு குழந்தையை தத்து எடுத்து வளர்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பேர் மூலமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மிக உயர்ந்த வளர்ச்சி, அந்த குழந்தை என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்னையிலேருந்து நீங்கள் அளவலாவிய வளர்ச்சியை எட்டக்கூடிய நேரமாக தான் உங்களுடைய ஜாதகம் தசாபுத்தி என்னவாக இருந்தாலும் சரி, இந்த குழந்தை எப்போ பிறக்க உங்கள் வயிற்றில் உருவாகுதோ அப்போ இருந்து உங்களுக்கு மிக ஒரு சிறந்த காலகட்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த நேரம் 40 நாட்கள் அதற்குண்டான ஒரு தகுந்த நேரம். அந்த செவ்வாய் உச்சம் பெறாரு, அடுத்து பார்த்திங்கன்னா குரு 11ல் இருக்கிறாரு, இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கு, குடும்பத்தில் நிறைய கேள்விகளும் இவர்களுக்கு இருக்கு. எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, நாங்கள் ஒரே ஒரு வீடு தான் வாங்கணும்னு நினச்சோம், எல்லாரும் நிறைய வீடுலாம் வச்சிருக்கிறாங்க, நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் ஒரு வீடு கூட எங்களுக்கு இல்லை, எங்களால் ஒரு வீடு கூட கட்ட முடியாதா, நாங்கள் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு 3 பேரிடம் ஏமாந்தது தான் மிச்சம். ஏன்னா மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒருத்தர்கிட்ட ஏமாற மாட்டாங்க, 2-3 பேர்கிட்ட ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவர்கள் எல்லாரையும் நம்புவாங்க, வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பக்கூடிய அந்த மிதுன ராசி அன்பர்கள்கிட்ட 3 பேரிடம் நாங்கள் ஏமாந்துட்டோம். ஒருத்தர் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார், அவருக்கு காசு கொடுத்தோம், அவரை நம்பி ஒரு இடத்த பார்த்தோம், ஆனால் பார்த்திங்கன்னா அவர் வேறு ஏதோ தவறான இடத்த எங்கிட்ட காமிச்சிட்டாரு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பணமும் போச்சு. அடுத்து இன்னொருத்தர் வந்தாங்க, இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்படி மற்றவர்களை நம்பி நீங்கள் ஏமாந்த காலங்கள் நிறைய. அந்த வீடு வாங்குகிற அந்த ஒரு யோகமே எங்களுக்கு இல்லையோ என்னவோ, நாங்கள் ரொம்ப
மனவேதனைக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்களுக்கு நிகரே கிடையாது. எனக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் வீடு வாங்கிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், ஆனால் எனக்கு வீடு வாங்கக்கூடிய யோகமே இல்லையா என்னன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த வீடு வாங்குவதற்கு ஒரு சிறந்த காலகட்டம். ஏன்னா செவ்வாயின்றது பார்த்தீங்கன்னா வீடு, மனை, வாகனம், எல்லாம் நிலம் வாங்குவதற்கு எல்லாம் உண்டான ஒரு காரண கிரகம். அவர் அந்த குருவை பார்க்கறதுனால 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வீடை வாங்குவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. ஆக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குருமங்கள யோக காலகட்டம் 100%க்கு 99% உங்களுக்கு ஒரு முழுமையான சுப பலனை தான் கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும். அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய நேரமாக தான் இருக்க போகுது. நீங்கள் அஷ்டம சனியால் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாம் தூர விலகி போகின்ற நாட்களாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்கின்ற பலன்கள். அந்த கோச்சார நிலவரப்படி ஒவ்வொரு கிரகமும் பயிற்சி ஆகும்போது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுதுன்றதை நம்ம இதில் சொல்லிட்டு இருக்கிறோம். இது அவங்க ஜாதகப்படியும். அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா தசாபுத்தி இருக்குது. அந்த தசாபுத்தி படின்னா உங்களுடைய பலன்கள் முழுமையாக தெரிய வரும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.